போவோம் வா. எழுதியா உள்ள போவோம். இல்லை அந்த ஃபோட்டோலாம் அனுப்பி விட்ரு. நான் உனக்கு அனுப்பி விட்றேன். நான் உனக்கு அனுப்பி விட்றேன், நீ அனுப்பி விட்ரு. இப்போ வா உள்ளார போயிட்டு வருவோம். சும்மா எப்படி என்னெல்லாம் நடக்கும் பார்ப்போம். கவர்லாம் வச்சிட்டல ஏமா வந்துருக்காங்க எங்க சும்மா இதில் போய் நின்றுட்டு வெளியே வருவோம்ல. வாடா கோயில் எப்படி இருக்குன்னு இல்லை கூட்டம் இருக்கா எல்லாம் பார்ப்போம்வா. சும்மா ரவுண்டு மட்டும் எடுப்போம். வந்தோடனே பார்க்குறேண்ணே பாருங்க கூட்டத்தை பார்த்துக்கிறேங்க. விதைக்கும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாலை காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. 36ஆம் பக்கத்தில் உள்ள 6ஆம் நிலைமை நாம் பின்பற்றுகிறோம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலையை பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்க்கால பண்டிகையும் ஆசிரிப்பாயாக. எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரப்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பல்கும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலக்கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்படி இருக்க பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சமூகமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையினால் பெருகுகின்றவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகு செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். நமக்கு பாவங்களை எங்குமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்